அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தனுசு ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியில் குரு பகவான் வக்ரம், அதாவது சனி பகவான் தன்னுடைய இன்னும் சொந்த வீட்டான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. அதே நாளில் தான் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேஷ ராசியில் வளமடைய போகிறாரு. அப்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத பல ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானும் சேர்ந்து கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படின்றது குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார். அதோட குரு பகவானுடைய பார்வை எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக சுக்கிரனோட வீடான துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியையும் பார்க்க போறாரு. அப்போ குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாமே என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 7.5 வருஷம் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்துப்பீங்க. ஏன்னா இந்த 7.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் நினச்சிருப்பாங்க, நம்ம கெட்டு போடணும்னு நினச்சிருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களால நம்மளுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை விட கீழே இருப்பாங்க. இப்படி தான் ஓடி போயிருக்கும் இந்த காலம். இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு உறவு, அண்ணா இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அம்மாவா, இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த நம்பி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த உறவை நீங்கள் எழுந்திருப்பீங்க. அவங்களுடைய பகையை எழுந்திருக்கலாம், இல்லைன்னா யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லி ஒரு பிரச்சனை அவங்கள எழுந்திருக்கலாம், அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம். ஒரு பெரிய அடி அப்படின்றது ஒரு உறவை எழுந்ததுனால உங்களுக்கு நடந்திருக்கும். அதில் இருந்து உங்களுக்கு மீண்டு வரவே முடியல அப்படின்ற நிலைமை தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்கள் தான் இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட மக்களாக, இந்த தனுசு ராசியில் பிறந்தது எங்கள் தப்பா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி, 7.5 வருடம் விரய சனியாக 2.5 வருஷம், ஜென்ம சனியாக ஒரு 2.5 வருஷம், பாத சனியாக ஒரு 2.5 வருஷம், இப்படியெல்லாம் நம்மளை பக்கம் போட்டு அடித்து காசு பதம் விரைய அடித்து தொழில் செஞ்சவங்க எல்லாம் நட்டத்தில் போயிட்டாங்க. ஜீரோவில் வாழ்க்கை நிற்கிது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற நிலைமை இருக்குது. 7.5 சனி முற்று மூலமாக விலகியிருக்கு. ராசி அதிபதியாக குரு பகவான் உங்களுக்கு கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் பலமிழந்து போயிருக்காரு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக விலகுது. ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலமடைகிறாரு. பார்த்துக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்றத 7-8 வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடந்தால் எப்படி நடக்கும் அப்படின்றத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு பக்கம் சனி தைரிய வீரிய சனியாக நிற்கிறார். இது என்ன வந்தாலும் பார்க்கலாம். 8 வருஷத்தில் நான் பார்க்காத கஷ்டமா, நான் சந்திக்காத இழப்பா, எல்லாத்தையுமே நான் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற வெறும் ஆள், என்கிட்ட விடுறதுக்கு எதுவும் இல்லை, அடுறதுக்கு ஒன்றுமும் இல்லை அப்படின்ற வரைக்கும் நீங்கள் ஒரு மனப்பானையில் இறங்கிட்டு இருப்பீங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். அதுவும் ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 4ஆம் வீட்டுக்குனுடைய அதிபதி. எங்கே போய் நீங்கள் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருன்னா 5ஆம் வீட்டில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பஞ்சமஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் போயிட்டு உங்களுக்கு வளம் அடைஞ்சிருக்காரு. ராசி அதிபதி வளம் கிடைச்சிச்சு அப்படின்னாலே நமக்கு வளம் கிடைச்ச மாதிரி தான். மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை அவங்களுக்கு காட்டப்படுறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு. சுபஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. 7.5 சனி காலகட்டத்தில் ரொம்ப பிழிஞ்சு எடுத்துருப்பாரு. மட்டும்தான் உடம்புல இருக்கும், தெம்பையில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்த தொப்பை போட்டு உடம்பு பெருச்சு போச்சு, ஒரு படிக்கட்டில் ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு 4 அடி நடக்க முடியல, மூச்சு வாங்குது, அல்சர் இருந்தது, சாப்பிட்டா செரிக்காதா, எதுவுமே பண்ணாமல் வாந்தி திருப்பி சாப்பிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு அஜீரண கோளாறு ஒரு பக்கம், காது வலி ஒரு பக்கம், பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா.
இப்போ சுபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்ச உடனே உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு புது தெம்பு உங்களுக்கு பிறக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதோட ராசிக்கு அதிபதியாக அவர் பலமும் அடைஞ்சிருக்க பொழுது இன்னும் அற்புத யோகம் உங்களுக்கு கொடுப்பாரு. இதை விட வேற என்ன வேண்டி இருக்கிறது? உங்க ராசிக்கு அத்தாத்ம ராகுவோடைய இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதே எதுவும் கிடையாது. ராகுலாம் அடித்து நொறுக்கி தூக்கி கடைசிடுவார். தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு சனியும் வந்திருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியிலே விழுது. சொந்த வீட்டையே குரு பார்க்குறார். தன்னுடைய வீட்டையே குரு பார்க்கும் பொழுது வாரி கொடுத்துருவார். அவர் எவ்வளவோ கடன் இருக்குது, இதை எப்படி தான் அடைக்க போகிறோம், இனிமேல் நம்ம மீண்டு வருவோமா அப்படின்ற தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அந்த கடனெல்லாம் பிரித்து தூக்கி மேய்ஞ்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 பேர் கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு வரும். அதில் முதல் வாய்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஸ்தானத்திற்கு அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது தாய் வழியில் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயருடைய நகைகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் மாமனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெண் கட்டின இடத்துலேருந்து, ஒரு மாமனார் வீட்டிலேருந்து, ஒரு மைத்தனர் வீட்டிலேருந்து ஆதரவு கிடைக்கும். பிரிஞ்சிருந்த மாமா மச்சான்கள் ஒன்று சேருவார்கள். இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கும், இல்லை ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு ரூட்டில் வழியை காமிச்சிடுவாங்க. இப்படியே பயப்படாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதில் வேணாலும் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். கீழே தடைக்கு விழுந்தால் கூட உழற இடத்துல கூட ஒரு 10 ரூபா கிடைக்கும். சும்மா ஒரு திருப்தி பற்றணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் சட்டையை கட்டி திருப்பி பார்த்தோன்னா முதுகெல்லாம் ரணமாக இருக்கும். அவ்வளோ துரோகங்கள், முதுகில் கொத்துன துரோகங்கள் தான் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணுற சொந்தக்காரங்களை பார்த்துருப்பீங்க, துரோகம் பண்ணுற நண்பர்களை பார்த்துருப்பீங்க, கஷ்டம்னா ஃபோனே எடுக்காத சொந்தக்கார நண்பர்களையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கும் மேலே தான் நல்ல நண்பர்கள், நல்ல உறவுக்காரர்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. நம்ம எவனை நல்லவன் நினச்சோமோ அவன் கெட்டவனாக இருப்போம், எவ்வளோ கெட்டவனாக நினச்சோமோ அவனாக நல்லா தான் இருப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான விஸ்வரூபத்தை எடுக்க போகிறீங்க. அதோட குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் விழுது, பாக்கியஸ்தானத்தில் விழுது. அப்போது தந்தை வழி ஆதரவுகள், தந்தை வழி சொத்துக்கள், ஒரு பக்கம் தாயார் வழி சொத்து, ஒரு பக்கம் தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்து, பாட்ட சொத்து, முப்பாட்ட சொத்து இப்போ பாகம் பிரித்து உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்னு ஒன்று அடைஞ்சிட்டாலே மன நிம்மதி அப்படின்றது இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். எந்த கடங்காரன் எந்த மூலையில் இருப்பானோ சுற்றி நம்ம பயந்துட்டு இருப்போம். ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ராத்திரியில் படுத்த நம்மளுக்கு தூக்கம் வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி கடனை அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களை வம்பு வழக்கு, கோர்ட்டு வழக்கு போன்ற வில்லங்கள் எல்லாமே கேஸ் ஜெயிச்சு உங்கள் சொத்துக்கு வந்துடும். உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உங்ககிட்ட இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது. துலாம் ராசியில் சுக்கிர பகவானை பார்க்குறாரு. அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சொந்த தொழில் தொடங்கலாம். ராசியிலே விழுவதனால சகல விதமான தோஷங்களையும் உங்களுக்கு முறியடிச்சிடும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்லணும் அப்படின்னா எனக்கே பாவமாக தான் இருக்கும். ஏன்னா என்னடா இது உங்களுக்கு என்ன தான் சொல்கிறது, ஒரு பக்கம் சனி அடிக்குது, ஒரு பக்கம் குரு பலமிழந்து போயிடுச்சு, ராகுவும் சரியில்லை, இப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் என்னத்தை தான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன நிம்மதியோடு தான் ஜோசியை சொல்கிறேன். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போது சனி பயிற்சி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கேட்குற அன்றைக்கெலாம் சனி பயிற்சி முற்றிலும் முழுதுமாக முடிஞ்சிருக்கும். குரு பகவானும் பலம் அடைச்சிருப்பார். உங்களுக்கான களம் அப்படின்றது வந்துடுச்சு. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். வெற்றியை நவகிரகங்களும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.